இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வாசகங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கடைப்பிடிக்கின்றவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாகும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் இந்த வசனம் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு கசப்பாக தான் இருக்கும்ல. என்னடா இதை பாரு புலம்பிக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அவங்க நல்ல விஷயங்கள் சொன்னால் நம்ம காதுகளுக்கு அது ஏற்றுக்காதுல்ல. இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கேட்குற மாதிரி கேட்டு இந்த காதில் வாங்கிக்கிட்டு அந்த காதில் விட்டுருவோங்களோ. இன்றைக்கி கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் எவ்வளோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்களோ. கீழ்ப்படுதல் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தவறான பாதை நோக்கி போயிட்டுருக்காங்களோ. இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும்ல. அந்த வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அது நம்ம காது பட கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. பார்த்திங்களா, அது இதயத்துக்குள்ளே நம்ம பத்திரமா காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்களே. தினந்தோறும் வாசிக்கணும், அப்படி இருக்குங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கும் வெளிச்சமாக இருக்கின்றது. பார்த்தீங்களா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றது. இன்றைக்கி திருமண திசையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குல்ல. ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, நம்ம இழுக்குது, அப்படியே தப்பு பண்ண தூண்டுதில்ல. பிரதர், நான் தப்பான வழியில் போய்ட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னை திருந்த விட மாட்டேது. என் மனசு ஏன் நீ திருந்துற, நீ போய் தப்பு பண்ணு போ அப்படின்னு தூண்டுதல் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் நமக்கு திருந்தி வாழ நினச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வந்த வழியில் திரும்பி போகக்கூடாதுல்ல. போய் உனக்கான பாதை நோக்கி நீ போய்கிட்டே இரு, ஏன் பிரேக் பண்ணுற, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் மாறணும். கண்டிப்பாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே மாற்றங்கள் வெகு விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. பெற்ற குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி வீசிட்டு தெரியாதனமாக வந்திருக்காங்க, வீட்டில் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. 2 பொம்பளை பசங்க, ட்வின்ஸுன்னு சொல்லலாம். என்னடா இதுன்னு சொல்லி அப்படியே உணர்ந்துடாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கத்துறாங்களா, ஐயோ என் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே தெரியிருக்காங்க, இங்கேயும் இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரன் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரையும் யாருமே உணர்ந்துடாத மாதிரி இருந்தபோது அம்மா கிட்ட தானே விசாரிப்பாங்க. ஸோ அந்த தாயை கூட்டு விசாரிக்கும் போது உண்மை வெளியே வந்துடுச்சு. ஏன் இப்படி பண்ணதுன்னு கேட்டால், அந்த 2 குழந்தைங்களால் தூக்கம் போயிடுச்சான், உடம்பு சரியில்லையா, ரொம்பவே டார்ச்சர் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த குழந்தைய நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்ல, ஒரு தாயை குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பதற வச்ச ஒரு சம்பவம் அப்படி தான் நினைக்கிறேன். அதுவும் இங்கே சென்னையில் நடந்த ஒரு விஷயம் இது. ரொம்பவே பதக்க ஒரு விஷயம் இது. எத்தனை பேருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்களோ. ஆனால் இவங்க இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவே மனசு வலிக்குதுல்ல. என்னடா இது அப்படின்ற மாதிரி. எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, குழந்தை என்னங்க பண்ணுச்சு? 2 குழந்தை தான், ட்வின்ஸு தான். அம்மாவை பார்த்துக்க சொல்லியிருக்கலாம், இல்லை சம்திங் யாராச்சும் பார்த்துக்க சொல்லியிருக்கலாம், நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் மனநிலை அப்படி இப்படின்றதுக்குள்ளே, இந்த சிட்டிக்கை போடுவோம்ல அப்படின்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல. இப்போ ஃபீல் பண்ண என்ன யோசிக்கிறோம்ல, அழுகுறாங்களாம். இப்போது நான் எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. போன குழந்தை திரும்பி வருமா? ரொம்பவே கஷ்டம்ல. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோங்க. நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமைகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கான தீர்வு என்னதான்னு ஒன்றும் புரியல. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இது மாதிரியான வெறி பிடிச்ச ஒரு சில பேர் இருக்காங்கல்ல. ஆண்டவர் நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்க. ஏசம்மன் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். திருமணம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி காத்துட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் தேவனுடைய வசனத்தை தினமும் வாசித்தால் ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நீங்கள் தேவனுடைய வசனத்தை தினமும் வாசித்தால்
ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லையா படிக்கிறதுக்கு? இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. புது புது விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணுங்க. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, ஜீவனும் வல்லமையும் நிறைந்த வசனத்தை ஈவாக தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. இன்று எங்கள் இருதயத்தை திறந்து எங்கள் காதுகளை உம்முடைய சத்தத்திற்கு நேராக திருப்புகின்றோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள் வார்த்தைகளை மறைத்து வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் தினமும் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆற்றல் தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பத்தினால் மட்டும் பிழைக்க விரும்பவில்லை, உம்மிடத்தில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க விரும்புகின்ற ஆண்டவரே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்க கடவுதப்பா. அது எங்களை வழிநடத்தட்டும் ராஜா, பலப்படுத்தட்டும் அப்பா, சந்தோஷத்தினால் நிரப்பட்டும் ராஜா. உம்முடைய வார்த்தைகள் என் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு சமாதானத்தையும் ஆவிக்கு ஞானத்தையும் தரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தவறாமல் தினமும் வாசிப்பதற்கான பசியை எங்களுக்கு தந்தருளுவீராகப்பா. அதன் மூலம் எங்கள் வாழ்க்கை கனி நிறைந்ததாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றுவீராக. வேதாகமும் பொக்கிஷமானதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் உம்முடைய ஆசீர்வாதம் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி பாதுகாத்து கொள்வீராக. நாங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிப்போம் என்று உறுதியளிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கண்ணீரும் கவலையுமா சுபிக்கின்ற வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க. முக்கியமாக ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.